டிஎன்பிஎஸ்சியில் சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்குக்கு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை போர்ட்மாஸ் ரூல் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். பின்றது நமக்கு பிராக்கெட்ஸ் இல்லைனா பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓன்றது ஆர்டர் ஆர் எக்ஸ்போனன்ஷியல், டின்றது டிவிஷன், எம்ன்றது மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், எஸ்ன்றது சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பியில் தான் ஆரம்பிக்கணும். அதாவது பிராக்கெட்ஸ் சம்மில் பிராக்கெட் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். பிராக்கெட்குள்ளே ஒரு பிராக்கெட் இருக்குது, அதாவது 3 × 2, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 6 வரும், -6 / 2. இன்னும் நமக்கு பிராக்கெட் முடியல. ஸோ பிராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். நல்லா பாருங்கள், சப்ராக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தது டிவிஷன் இருக்குது. பிராக்கெட்ஸ்க்கு அப்புறம் ஆர்டர் இல்லை, டிவிஷன் இருக்குது. ஸோ 6 / 2 என்ன நமக்கு 3ன்னு கிடைக்கும். கரெக்டாக? எப்போவுமே இந்த ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிராக்கெட் முடியல, அதனால தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 3ன்னு கிடச்சிரும். இப்போது பாருங்கள், பிராக்கெட்ஸ் இல்லை. அடுத்தது பாருங்கள், எது ஹையஸ்ட் ஆர்டரு? நமக்கு டிவிஷன் தான். ஸோ 8 / 2 நமக்கு 4ன்னு கிடைக்கும். 100 + 4 + 3. இப்போது எதுவுமே இல்லை, அடிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 107ன்னு கிடைக்கும். 107 தான் கரெக்ட் ஆன்சர்.